Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Alhamdulillahi rabbil alameen wal aqibatu lil muttaqin. Assalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabiy ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi. அல்ஹம்துலில்லாஹ். தினம் ஒரு பெண் சஹாபி என்ற தலைப்பிலே தினந்தோறும் ஒவ்வொரு பெண் சஹாபிகளுடைய வாழ்க்கை வரலாறுகளுடைய அவர்கள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி ஆற்றிய அந்த பல்வேறு தியாகங்களை பற்றி தினந்தோறும் தெரிந்து கொண்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இவங்களை நேற்றைய மாதிரி இவங்க யாருன்னு சொல்வதற்கு முன்னாடி அவங்களுடைய அந்த வரலாற்று அவங்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை பற்றி நான் சொல்லிட்டு அவங்க யாருன்னு சொல்றேன். இவங்க ஒரு சிறந்த ஒரு குடும்பத்துல பிறக்கிறாங்க. இவங்க குடும்பத்துல பல்வேறு மார்க்க அறிஞர்கள் உருவாகின்றார்கள். இவங்க குடும்பத்திலிருந்து பல ஷஹீதுகள் இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி தன்னுடைய உயிரை தியாகம் செய்கின்றார்கள். நேற்று சொன்னது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தாருடன் சம்பந்தம் செய்து கொள்வதில் இந்த குடும்பத்திற்கு நிகராக எந்த ஒரு குடும்பமும் இல்லை அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் நற்பெயர் பெற்ற இந்த குடும்பத்திலிருந்து தான் இவங்க பிறக்கிறாங்க. இவங்க யார் அப்படின்னா மைமுனா பின்த் ஹாரிஸ், அதாவது உம்முல் ஃபஸல் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய சகோதரியா இருக்கக்கூடிய மைமுனா பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வரலாற்று குறிப்புகளை இன்னைக்கு நம்ம பார்ப்போம். இவங்க கிபி 594 ஆண்டு பிறக்கிறாங்க. இவங்களுடைய தந்தை ஹாரிஸ் பின்த் ஹசன், இவங்களுடைய தாயார் ஹிந்த் பின்த் அவுஃப், அவங்களுக்கு மகளாக பிறக்கிறாங்க. இவங்க ஒரு அதாவது இவங்களுடைய சகோதரி இஸ்லாத்தை இரண்டாவது ஏற்றிருக்காங்க. ஆனா இவங்க பின்பாக தான் இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. இவங்க முறையா மசூத் பின் அம்ர் பின் உமேர் தஹாபி என்ற நபரோட இவங்களுக்கு முதல்ல திருமணம் நடக்குது. அப்ப இவங்களுடைய அந்த திருமணம் செய்த சில காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டு பேருக்கும் ஒரு பொருத்தமின்மையின் காரணமாக அவருடைய திருமண வாழ் முடிவுக்கு வந்துடுது. இரண்டாவதாக அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் உஸ்ஸா என்ற நபரோட திருமணம் நடக்குது. இவங்களுக்கு திருமணமான அந்த சில காலத்திலே என்ன ஆயிடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய கணவர் இறந்துடுறாங்க. மிகவும் சிறிய வயதுல இவங்க என்ன ஆகிறாங்க அப்படின்னா விதவை ஆகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இவங்களுடைய நம்மளுடைய ஸ்லாங்க சொல்லணும் அப்படின்னா மச்சான், அதாவது உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய கணவர் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஹிஜ்ரி 7வது ஆண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்ராவிற்காக வேண்டி மக்காவுக்கு வர்றாங்க. அப்ப இவங்க மக்காவிற்கு அந்த உம்ரா எல்லாம் செய்து முடித்த பிறகு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க. அந்த ஓய்வு எடுக்கக்கூடிய நேரத்துல அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் போய் மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் செய்ய சொன்னா செஞ்சுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்க போறாங்க. இதை போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சம்மதம் தெரிவிச்சுறாங்க. அப்ப இன்னொரு, அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இன்னொரு சகோதரியை திருமணம் செஞ்சிருந்த, அதாவது இன்னொரு மச்சானாக இருக்கக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட இந்த திருமணத்துடைய வேலை எல்லாத்தையும் செய்ய சொல்றாங்க. அப்ப இவங்க 3 நாள் இந்த உம்ராவை முடிச்சு 3 நாள் தங்கி இருக்கிறாங்க. 4வது நாள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, திருமணத்துக்காக வேண்டிய ஏற்பாடு செஞ்சு கொடுக்க நேரத்துல அந்த மக்கத்து காஃபிகள் வராங்க. ஹபீப் இப்னு அப்துல் உஸ்ஸா என்ற ஒரு மக்கத்து குறைஷில இருந்து ஒரு காஃபிர் அவருடைய கூட சில காஃபிகள் வராங்க. அதாவது நாம செஞ்சு கொண்ட அந்த ஹுதைபியா உடன்படிக்கையின்படி நீங்க உம்ரா செஞ்சிட்டீங்க அப்படின்னா உடனடியாக இங்க இருந்து கிளம்பிருங்க அப்படின்னு அந்த காஃபிகள் சொல்றாங்க. ரசூலா சொல்றாங்க, இங்க ஒரு திருமண விழா இருக்கு, அதை முடிச்சுட்டு நாங்க கிளம்பிடுறோம் அப்படின்னு சொல்றப்ப சொல்லிட்டு நீங்க இந்த இதுல கலந்து கொள்ளணும், அந்த வைபவத்தை நீங்க கலந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ரசூலா அந்த காஃபின்னு சொல்லிட்டா அப்படின்னா, நாங்க எங்களுடைய விருப்பம் என்ன அப்படின்னா நீங்க இங்க இருந்து உடனே கிளம்புறதா எங்களுடைய விருப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, உடனடியாக அங்கிருந்து கிளம்பி ஷரீஃப், அந்த மக்காவிலிருந்து 9 மைல் இருக்கக்கூடிய அந்த தூரத்துல ஷரீஃப்ங்கிற இடத்துல போய் என்ன செய்யறாங்க, போய் தங்குறாங்க. அப்ப அங்க அந்த திருமணத்துக்காக வேண்டி அந்த விழாக்கு ஏற்பாடு நடக்குது. மைமுனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க
அபு ராஃபி என்ற அந்த நேத்து அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அடிமை என்று பார்த்தோம் அல்லவா, அவங்க மூலமா ஒட்டகத்துல அழைத்து வரப்படுறாங்க. அங்க திருமணம் நடக்குது. இவங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது வயது என்ன அப்படின்னா, இவங்களுக்கு 26 வயதாக இருந்துச்சு. இவங்க ஏற்கனவே 2 திருமணம் ஆகி இவங்க சிறிய வயது இளமையாக விதவையாகிறாங்க. அதுக்கு பின்பாக 26வது வயதுல இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகுது. இப்ப இவங்க திருமணமாகி மதீனாவுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைச்சிட்டு வர்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு அருகில ஒரு வீட்டை அவங்களுக்கு கெட்டி கொடுத்து அங்க தங்க வைக்கிறாங்க. இவங்க இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் ஃபுல்லாவே கவலையா இருக்கிறாங்க. அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்க மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்னன்னு தெரிஞ்சுக்காம ஒரு மாதிரி மனசு சங்கடமா இருக்கும்பொழுது மறுநாளுமே ரசூலுல்லாஹ் கவலையா தான் இருக்காங்க. ஏன்னு கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க நேற்றைய தினமும் இன்றைக்கும் நீங்க என்ன கவலையாவே இருக்கிறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க காரணம் கேட்கிற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க என்கிட்ட கொடுத்த வாக்கு கொடுத்தாங்க, இப்ப வருவேன்னு வாக்கு கொடுத்தாங்க. ஆனா இன்னும் அவங்க கொடுத்த வாக்கின்படி இன்னும் அவங்க இன்னும் வரல அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி என்னைக்குமே நடந்தது இல்லை, ஆனா இப்போ இன்னும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராம இருக்கிறாங்க, என்ன காரணம்னு எனக்கு தெரியல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. அப்ப இப்படி பார்க்கும்பொழுது என்ன காரணம்னு பார்க்கும்பொழுது அவங்க கட்டிலு கீழே ஒரு குட்டி நாய் வந்து என்ன செய்யுது அப்படின்னா உறங்கி ரெஸ்ட் எடுத்துக்கொண்டு குட்டி நாயை பாக்குறாங்க. அப்ப அந்த குட்டி நாயை அடிச்சு துரத்தி விட்டுட்டு அந்த நாய் இருந்த இடத்துக்கு கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, யா ஜிப்ரீலே நீங்க வந்து இந்த மாதிரி என்னைக்குமே பண்ணது கிடையாது, நீங்க வாக்கு கொடுத்து அந்த வாக்கு கொடுத்த நாள்ல வராம நீங்க இருந்தது கிடையாது, ஏன் நீங்க அப்படி வரல அப்படின்னு கேட்கிறப்ப, நான் எந்த ஒரு வீட்டுல உருவப்படமும் நாய்களும் அங்க இருக்குதோ அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷம் அடைஞ்சிடறாங்க. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத் ஆகக்கூடிய அந்த நேரத்துல தன்னுடைய மனைவிமார்கள் அத்தனை நபர்கள்ட்டையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகும் பொழுது 9 மனைவிமார்கள் உயிரோடு இருந்தாங்க. அந்த 9 மனைவிமார்கள்ட்டையும் அனுமதி வாங்கிய பின்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுல அவங்க அது வஃபாத் ஆவதுக்கு முன்பாக அங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாம் அந்த மைமூனா ரலியல்லாஹு அன்ஹாங்களும் அப்ப அந்த இதுல இருக்கிறாங்க. இவங்க எப்ப வஃபாத் ஆகுறாங்க அப்படின்னா, அதாவது இன்னும் என்ன தகவல் அப்படின்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள்ல நபி மொழியை அறிவிச்சது இவங்களும் நிறைய நபி மொழியை அறிவிச்சிருக்காங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க 2200 ஹதீஸ அறிவிச்சிருக்காங்க. இன்னொரு மனைவியா இருக்கக்கூடிய உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா 378 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் 76 ஹதீஸ் அறிவிச்சிருக்காங்க. இப்ப இவங்க வஃபாத் ஆகும் பொழுது கிபி 673வது ஆண்டு இவங்க வஃபாத் ஆகுறாங்க. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல வஃபாத் ஆகுறாங்க. இவங்க மக்கால வச்சுதான் இவங்களுக்கு வந்து நோய் ஏற்படுது, உடம்பு முடியாம அந்த நிலை மக்கால வச்சு ஏற்படுது. இவங்க அந்த வஃபாத் ஆகக்கூடிய அந்த சக்கராத்துடைய நேரத்துல எதையோ ஒண்ணு தொலைச்ச மாதிரி இவங்க வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப எங்க திருமணம் நடந்துச்சோ நீங்க எனக்கு அங்க கொண்டு போய் விட்டுருங்க, அங்க என்னை விட்டுருங்க, நான் அங்க வஃபாத் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க உயிர் போய்க்கிறட்டும் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட திருமணம் நடந்துச்சோ அதே இடமா அந்த ஷரீஃப் இடத்துக்கு அவங்க குடும்பத்தாக அழைச்சு செல்லப்படுறாங்க. அங்கே அவருடைய ரூஹ் வந்து கைப்பற்றப்படுது. இவங்களுக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஜனாசா தொழுகை வைக்கிறாங்க. இவங்க அந்த இடத்துல வஃபாத் ஆகுறாங்க. ஆக அல்லாஹு தஆலா வரக்கூடிய காலங்கள்ல பல்வேறு சஹாபாக்களுடைய அந்த வரலாற்று செய்திகளை அவங்க இந்த இஸ்லாத்திற்காக வேண்டி ஆற்றிய அவர்கள் தியாகத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.